அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மல்டிவேரியட் டேட்டா அனாலிசிஸ் இந்த சப்ஜெக்டில் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், அதாவது கார்லேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் நம்மளுடைய ரிசர்ச்சில் எப்படி அது பயன்படுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரிசர்ச் ஸ்காலர்ஸு, ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். ஸோ மற்றவங்களுக்கு அப்ளை ஆகாது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இந்த கார்லேஷனோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச்சில் ஃபார் மோஸ்ட் ப்ரிலிமினரி கான்செப்ட் அப்படி சொல்லுவாங்க. பிஃபோர் டூயிங் ரிசர்ச், அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்ற அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கார்லேஷன் ப்ரொசீஜர் அப்படி சொல்லுவாங்க. இந்த கார்லேஷன் ப்ரொசீஜர் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது ரெண்டு வேரியபிள்ஸோட ரிலேஷன்ஸ் இருக்குதா அப்படி சொல்லிட்டு. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய், இன்னும் சிம்பிளாக ரிசர்ச்சுக்கு நம்ம எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள், காஸ் அண்ட் எஃபெக்ட். ஆக்சுவலாக இது காஸ் அண்ட் எஃபெக்டை மீன் பண்ணுறதா இருக்காது. ஆனால் அந்த ரெண்டு வேரியபிள்ஸுக்கும் கண்டிப்பாக ஏதாவது தொடர்பு இருக்குதா, அப்படி தொடர்பு இருந்தால் தான் அந்த வேரியபிளை நம்ம ரிசர்ச்சுக்கு நம்ம எடுப்போம். அப்படி தொடர்பு இல்லை அப்படின்னா அது மீனிங்லெஸ் ஆகிடும். அதனால நம்மளால் ஃபர்தராக டேட்டா கலெக்ட் பண்ணி அது மூலிமா அந்த வேரியபிளை எடுத்து அது மூலிமா நம்ம தகவல்களை சேகரித்து அதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துறது அப்படின்றது முடியாத ஒரு விஷயமா மாறிடும். அப்போ ஒரு கார்லேஷன் அப்படின்றது நம்மளுடைய ரிசர்ச் ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிளை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன, டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன, மீடியேட்டிங் வேரியபிள்னா என்ன, மாடரேட்டிங் வேரியபிள்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த வேரியபிள்ஸ்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம்? ஆர்டிகல்ஸ்லேருந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டடீஸில் என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதை தான் நம்ம நம்மளுடைய கான்செப்ஷுவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்திருப்போம் நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கு. அப்போ இந்த வேரியபிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கணும். தொடர்பு இருந்தால் தான், ஏன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பொறுத்து தான் டிபெண்டன்ட் வேரியபிளில் எந்த மாதிரியான விளைவுகளும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டுத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ரிசர்ச் பண்ணுறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த செலக்டட் வேரியபிள்ஸ் ரெண்டுத்துக்குமே நேரிடையான எதிரிடையான ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். இது செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளால அதுக்கு அடுத்தது ஃபர்தர் அனாலிசிஸ், நம்ம ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங், ரெக்ரேஷன் கூடமே பார்த்தீங்க அப்படின்னா கார்லேஷன் போட்டால் தான் ரெக்ரேஷனே போட முடியும். இதுதான் பேசிக் ரூல். ஸோ இந்த ரோலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்லேஷன் கோ எஃபிஷியன்ட் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த கோ எஃபிஷியன்ட் அப்படின்றதே ஒரு கான்செப்ட் தான். கோ எஃபிஷியன்ட் அப்படின்னா கோ வேரியபிள்ஸோட எஃபிஷியன்ட்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ ரெண்டு வேரியபிள்ஸ்க்கான எஃபிஷியன்சி, அதாவது அதனுடைய செயல்திறன், துல்லியத்தன்மைன்னு அர்த்தம். செயல்திறன் அப்படின்னும் போது இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரும்போது அதே விகிதாச்சார அடிப்படையில் டிபெண்டன்ட் வேரியபிளில் எனக்கு மாற்றம் வருதா? வெறும் நான் எக்ஸாம்பிளுக்காக டிபெண்டன்ட் மட்டும் சொல்கிறேன். இதில் மாடரேட்டிங், மீடியேட்டிங் வேரியபிள்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் மிக துல்லியத்தன்மையில் விகிதாச்சார அடிப்படையில் நம்மளுக்கு எந்த திறனின் அடிப்படையில் அது இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காக அந்த எஃபிஷியன்சி செக் பண்ணுறது தான் கோ எஃபிஷியன்ட்டு. ஸோ இப்போ கார்லேஷனில் கோ எஃபிஷியன்ட்டும் சேர்ந்து வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்லேஷன் நீங்கள் ஜென்ரலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஜென்ரலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும்போது கார்லேஷனில் பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன், இல்லை நோ கார்லேஷன், இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். இப்போது நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்டை நம்மளுடைய ரிசர்ச்சில் நம்மளுக்கு எப்படி நம்ம அதை அப்ளை பண்ண போகிறோம், நம்மளுடைய ரியல் ரிசர்ச் ஒர்க்கில் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு தியரிட்டிக்கலாக படிச்சிருப்போம். அதை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்லேஷனுக்கான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேசிக் டெர்மினாலஜிலேருந்து நம்ம வரும். கார்லேஷன்னா என்ன, நெகட்டிவ் கார்லேஷன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு நம்மளுடைய ரிசர்ச்சுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வாட் இஸ் கார்லேஷன்? கார்லேஷன் அப்படின்னும் போது கார்லேஷன் என்பது இரண்டு மாறிகள் ஒன்றுக்கொண்டு எவ்வளவு தொடர்புடையவை என்பதை அளக்கும் ஒரு முறை. அதாவது ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு வேரியபிள்ஸும் எந்த அளவுக்கு அதோடைய ரிலேஷன்ஷிப் இருக்குது, டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஹை டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் நம்மளால ரிசர்ச்சுக்கு எடுக்க முடியும். இப்போ அதுக்கான பெரிய அளவில் அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை, ரொம்ப வீக்கான ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எடுக்கும்போது, நம்ம ஸ்டடி பண்ணும்போது அந்த காஸ் எஃபெக்ட் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆராய்ச்சியோட முடிவு சரியாக வராது.
வராது. அப்போ தொடர்பே இல்லை ரெண்டுத்துக்கும் அப்படின்னும் போது நம்மளுக்கு வராது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து சேல்ஸ் ப்ராஃபிட் எடுக்கிறோன்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து சேல்ஸ் அதிகமாக வால்யூம் ஆஃப் சேல்ஸ் அதிகமாகிறத பொறுத்து எனக்கு ப்ராஃபிட் வந்தால் தான் ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாலும் எனக்கு லாபமே வரல அப்படின்னா ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் எந்த விகிதாச்சார அடிப்படையில் அதில் வந்து என்னது அதிகமான தொடர்புகள் வந்து இருக்கா, இல்லை தொடர்புகள் வந்து குறைவான அளவில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது. இதுக்கு தான் வந்து கார்லேஷன் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம வேரியபிள்ஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க்கை இது பண்ணிட்டு டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வேரியபிள் வந்து ஸ்ட்ராங்கான வேரியபிளாக இருந்தால் தான் நம்ம அதை வச்சு நம்ம ஸ்டடி பண்ணவே முடியும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கார்லேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இதுக்கு சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ரிசர்ச்சில் வந்து வேரியபிள்ஸ் எடுப்போம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள். ரெண்டுத்துக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது வந்து காஸ் வேரியபிள் சொல்லுவாங்க. டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து எஃபெக்ட் வேரியபிள். இப்போ காஸ்னா ட்ரிகரிங் பாயிண்ட், ஒன்று நடக்கிறதுனால இன்னொன்று அதுக்கான ரியாக்ஷன் வந்து வரும். இப்போ ஒரு நிறுவனம் வந்து புதிய விளம்பரத்தை வந்து வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புதிய விளம்பரம் அப்படின்றது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அந்த புதிய விளம்பரத்தினால என்ன பண்ணுறாங்க, கஸ்டமரோட பர்ச்சேஸ் இன்டென்ஷன், வாங்கும் நோக்கம் வந்து அதிகரிக்குது அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் இன்டென்ஷன் வந்து என்னென்னா எஃபெக்ட் வேரியபிள், அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இந்த கார்லேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து காஸ் அண்ட் எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணுறதா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. வெறும் அசோசியேஷன். அதாவது இதில் வந்து இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கான அசோசியேஷன் மட்டுமா அப்படிலாம் கிடையாது. அது என்ன பண்ணுறாங்க, மாடரேட்டிங் மீடியேட்டிங் வேரியபிள் காம்பினேஷன்ஸுக்கு இதுக்கு கணக்கே கிடையாது. ஏதாவது 2 வேரியபிள் எடுப்பாங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும் மீடியேட்டிங் வேரியபிளையும் செக் பண்ணி பார்ப்பாங்க தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு. அதேமாதிரி மீடியேட்டிங் வேரியபிளையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டிபெண்டன்ட் வேரியபிளையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை இண்டிபெண்டன்ட் வேரியபிளையும் மாடரேட்டிங் வேரியபிளையும் ஏதோ ஒரு 2 வேரியபிளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அது கண்டிப்பாக ரிலேஷன் இருக்கணும். ஏன்னா ரிலேஷன் இருந்தால் தான் நம்மளுடைய ரிசர்ச்சில் நம்ம கான்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்கே கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் கிடையாது. காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னா நம்ம ரிசல்ட் வரணும், அதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம அதுக்கு வந்து ரிசர்ச்சில் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கணும். ஆனால் கார்லேஷன் வந்து ரிசல்ட் கொடுக்காது. அது என்னது, வேரியபிள்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முடிவை எடுக்கிறதுக்காக நமக்கு வந்து என்னது பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து ஆரம்பத்திலே செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து பார்த்திங்கன்னா கார்லேஷன். அதுக்கடுத்தது கார்லேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, அதோடைய ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி வந்து டெர்மினாலஜியில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி கார்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ் வேரியபிள்ஸ் இருக்கும், குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ஸ் இருக்கும். டேட்டா வேரியபிள்ஸ் எல்லாமே ஒன்று தான். குவாலிட்டேட்டிவ் டேட்டா, குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னா அது வந்து அதை வச்சு நம்மளால் எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. மேத்தமெட்டிக்கல்ஸ் ஆவரேஜு, பெருக்கல் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேல்யூஸை கிரியேட் பண்ணுறது கிடையாது. அதோடைய ஆட்ரிபியூட்ஸ், அதோட பண்புகளை மட்டும் கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும் சொல்லக்கூடியது. இப்போ ஒரு ஜெண்டர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஜெண்டரில் மேல் ஃபீமேல் இருப்பாங்க. மேலையும் ஃபீமேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து 1ன்னு கொடுப்போம், ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ன்னு கொடுக்குறோன்னு வச்சுப்போம். இல்லை 0 1 ஏதோ ஒரு கான்செப்டில் எடுத்துப்போம். அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம நம்பர் வந்து அந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட்ஸ், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். அப்போ அதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜெண்டரை வந்து ஆவரேஜ் பண்ணக்கூடாது. அப்போ ஆக்குபேஷன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய தொழில் நிலை, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா டாக்டராக இருப்பார், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஜினியராக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வக்கீலாக இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது 3 பேருக்கும் வந்து நம்ம சேர்த்து ஆவரேஜ் இது மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு விஷயமா மாறிடும். அதுக்கு பேர் வந்து குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அதே கார்லேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ், அதாவது நம்ம ஏதாவது ஒன்று மெஷரபிள் வேல்யூவில் இருக்கக்கூடியது. இப்போ வந்து ஒருத்தருடைய ஹைட்னு வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனுடைய ஹைட்டு அது வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். வெயிட் அதையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எதெல்லாம் மெஷரபிள் வேல்யூஸாக இருக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் கேட்டகரிஸில் இருக்கலாம். ஈவன் நம்ம ஒரு பிஸ்னஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா சேல்ஸு மெஷர் பண்ண முடியும், ப்ராஃபிட்டை மெஷர் பண்ண முடியும், எக்ஸ்பெண்டிச்சர்ஸை மெஷர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதாவது மெஷரபிள் வேல்யூஸ்க்கான ரிலேஷன்ஷிப் வந்து செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, விற்பனை, வருமானம்,
திருப்தி மதிப்பெண், அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர். இது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம வந்து ஒரு ஒரு வியாபார நிறுவனமா இருக்கிறோம். நம்மளுடைய பொருட்கள நம்ம வந்து நம்மளுடைய நுகர்வோர்களுக்கு நம்ம விற்பனை செய்றோம். அப்படி விற்பனை செய்யும்போது, அந்த நுகர்வோர்கள் அந்த பொருட்கள பயன்படுத்தும்போது, அவங்க வந்து அவங்களுடைய மனநிறைவு, அவங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய பொருட்கள் மூலம் அவங்க திருப்தி அடையறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்கேல் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்ளை பண்ணுவோம் கொஸ்டினர்ல. அதில என்ன பண்ணுவாங்க, அ ஸ்ட்ராங்லி டிஸாட்டிஸ்ஃபைடு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸாட்டிஸ்ஃபைடு, நியூட்ரல், சாட்டிஸ்ஃபைடு, ஸ்ட்ராங்லி சாட்டிஸ்ஃபைடு இந்த மாரி ஒரு 5 பாயிண்ட் ஸ்கேல் எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போம். அப்ப அதில வந்து சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிகவும் திருப்தி அடையாம இருந்திருக்கிறாங்களா? அடையாம இருக்கிறாங்களா? இல்ல சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்களா? திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்களா? இந்த ஸ்கேல்ல நம்ம குடுக்கும்போது, அதிலிருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி வருது? பாசிட்டிவா வருதா? நெகட்டிவா வருதா? அப்படி சொல்லிட்டு. அதே மாரி ஆட்டிட்யூட் ஸ்கோர். ஆட்டிட்யூட் அப்படின்னா, அதாவது பிஹேவியர், ரியாக்ஷன். நம்ம வந்து ஒரு பொருள விற்பனை செய்யும்போது, நம்ம பொருள பத்தின ஒரு சிந்தனை வந்து மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அந்த பொருள வச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இதுவும் அந்த 5 பாயிண்ட், 7 பாயிண்ட் ஸ்கேல வச்சு நம்ம சொல்ற மாரி கூட எடுத்துக்கலாம். ஸோ, அப்ப இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மெஷரபிள் வேல்யூஸ்க்கு மட்டும் தான் நம்மளால கார்லேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது குவான்டிடேட்டிவ் டேட்டாக்கு மட்டும் தான். மத்தபடி நம்ம குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்லேஷன் இப்ப மேலுக்கும், ஃபீமேலுக்கும் வந்து கார்லேஷன் வந்து நம்ம பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆக்குபேஷன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்குபேஷன்ல டாக்டருக்கும், வக்கீலுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தொடர்பு இருக்கா அப்படிலாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் வந்து என்னன்னா, அர்த்தமில்லாத ஒரு விஷயமா மாறிடும். அதனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செக் பண்றதுக்காக நம்ம எடுப்போம். அப்ப இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதெல்லாம் வந்து ஒரு வேரியபிள்ஸா எடுத்துப்போம். சேல்ஸ், இன்கம், இந்த ஆட்டிட்யூட், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் வந்து ஒரு வேரியபிள்ஸ். அது இண்டிபெண்டன்ட்டா, டிபெண்டா அப்படின்றது வந்து டிபெண்ட் ஆன் த ஸ்டடி. நம்ம எந்த ஸ்டடி நம்ம பண்றோமோ, அதுல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு வேரியபிள்ஸ். அப்ப இந்த வேரியபிள்ஸ்க்கான தொடர்பு இருக்கா? சேல்ஸுக்கும் வந்து என்ன பண்றாங்க, இன்கம்க்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் இந்த மாரி ஏதாவது என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த 2த்துக்கும் ஏதாவது சம்மந்தமா 2 விதமான வேரியபிள்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா? அப்படின்றத செக் பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன்ல பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன், நோ கார்லேஷன் இதுதான் வந்து இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, இப்ப நம்ம 2 வேரியபிள்ஸ் வந்து எடுக்கிறோம். அந்த 2 வேரியபிள்ஸுக்கும் வந்து நேர்மறையான தொடர்பு வந்து இருக்குதா? இல்ல எதிர்மறையான தொடர்பு வந்து இருக்குதா? இல்ல தொடர்புகள் அற்றவையா இருக்கா? இன்கேஸ் நோ கார்லேஷன் அப்படின்னா, அத நம்ம எடுக்கவே மாட்டோம்னு அர்த்தம். அந்த வேரியபிள்ஸ வந்து நம்மளுடைய ரிசர்ச்சுக்கு, ஆராய்ச்சிக்கு நம்ம எடுக்க மாட்டோம். அப்ப நம்ம இன்கேஸ் நம்ம படிக்கக்கூடிய, நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அ போத் பாசிட்டிவ், நெகட்டிவ் 2த்துக்குமான தொடர்ப வச்சு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாவே 2த்தையும் செக் பண்ணுவோம். இன்கேஸ் நெகட்டிவ் வேரியபிள்ஸ வச்சு நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னா, அதோட எஃபெக்ட் வந்து எப்படி வருது அப்படின்ற மாரி நம்ம செக் பண்ணுவோம். அப்ப டேட்டா வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து வேரியபிள் இருந்தாலும், நெகட்டிவ்ல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டடீஸ்க்கு எடுத்துப்போம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னா, ப என்னது 2 மாறிகளும் ஒன்றாக அதிகரிக்க அல்லது குறைய செய்கின்றது. என்ன பண்றாங்க, ஒரு வேரியபிள்ஸ வந்து நம்ம அதிகரிக்கிறதுனால, இன்னொரு வேரியபிள்ஸும் அது சம்மந்தமா வந்து அதிகரிக்குது. இப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படுத்துறதுனால டிபெண்டன்ட் வேரியபிளுடைய வேல்யூ வந்து அதிகமாகுதுன்னு வச்சுப்போம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த பேசிக் கான்செப்ட்டே எடுப்போம். ஒரு நிறுவனம் வந்து ஒரு புதிய விளம்பரத்த வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியிடுறாங்க. அதன் மூலியமா வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வாங்கும் நோக்கம், பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அதிகமாகுதுன்னு வச்சுப்போம். அப்ப புதிய விளம்பரத்த இன்னும் அதிகமா விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும்போது, அது அதிகரிக்கும்போது பர்ச்சேஸ் இன்டென்ஷனும் அதிகரிக்குது அப்படின்னா, அது வந்து பாசிட்டிவ் கார்லேஷன். 2த்துக்குமே வந்து கண்டிப்பா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப அது 2த்தையும் நம்ம ஸ்டடீஸ்க்கு எடுத்துக்கலாம். அப்ப நியூ அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளாவும், பர்ச்சேஸ் இன்டென்ஷன வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டிபெண்டன்ட் வேரியபிளாவும் நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அதே மாரி இன்னொரு முக்கியம், இப்ப நம்ம வந்து எல்லா நேரத்துலயும் வந்து நியூ அட்வர்டைஸ்மென்ட்டும், பர்ச்சேஸ் இன்டென்ஷனும் வந்து எல்லா கான்டெக்ஸ்ட்டுக்கும், எல்லா ஜெனரேஷனுக்கும் வந்து ஒத்து வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியால சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ அட்வர்டைஸ்மென்ட்டு, அதே மாரி நம்ம பர்ச்சேஸ் இன்டென்ஷன் ஆஃப் த பீப்பிள் அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒண்ணு டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ஸ்ட் அங்க மாறும். இதே வேற ஏதாவது நான் மெட்ரோபாலிட்டன் சிட்டீஸ்ல நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ரூரல் ஏரியாஸ்ல, கிராமப்புறங்கள்ல நம்ம அத வந்து வெளியிடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து மாறும். அதே மாரி நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம எந்த விதமான பொருளுக்கு நம்ம ஆட் குடுக்குறோம்.
அதனுடைய தரம், விலை, அதோடைய அதே மாரி அதனுடைய நம்பகத்தன்மை இதெல்லாம் பொறுத்து கூட என்ன ஆகும் அப்டின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்டின்றது வந்து மாறும். அப்ப நம்ம எந்த வேரியபிள் எடுக்கிறோன்றது மட்டும் முக்கியம் கிடையாது. அது எந்த விதமான சூழ்நிலையில, எந்த தன்மையின் அடிப்படையில, இயல்பின் அடிப்படையில நம்ம அத வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்டின்றத பொறுத்தும், நேரத்தின் அடிப்படையில பயன்படுத்துறோம் அப்டின்றத பொறுத்துமே கூட என்ன ஆகும் அப்டின்னா, இந்த கார்லேஷன்ஸ் வந்து நமக்கு மாறும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வர்டைசிங் ஸ்பெண்டிங். ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, விளம்பரம் செய்வதற்கான செலவு பண்ண போறாங்கன்னு வச்சுப்போம். அதன் மூலியமா அவங்களுடைய முக்கிய நோக்கம் வந்து என்னது? அவங்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய பொருட்கள், சேவைகளினுடைய விற்பனை வந்து அதிகரிக்கணும். அப்ப இத வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த நிறுவனம் வந்து விளம்பர செலவு எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறாங்களோ, அத பொறுத்து வந்து எனக்கு விற்பனையும் அதிகமாகும் அப்டின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப அந்த முடிவு வந்து கரெக்ட்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு டேட்டாவ கலெக்ட் பண்ணிட்டு அவங்க கார்லேஷன்ல அத யூஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அப்ப அந்த கார்லேஷன்ல யூஸ் பண்ணும்போது, அப்ப விளம்பர செலவு அதிகப்படுத்தும்போது, எனக்கு விற்பனை அதிகமாச்சு அப்டின்னா, அது வந்து என்ன ஆகும் அப்டின்னா, பாசிட்டிவ் கார்லேஷன். இல்ல விளம்பரத்துக்கும் விற்பனைக்கும் சம்மந்தம் இல்ல அப்டின்னா, நோ கார்லேஷன். அப்ப அது தேவையில்லாம அந்த ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப விளம்பர செலவுக்கும், விற்பனைக்கும் வந்து எதிர்மறையான ஒரு இத வந்து மாறுது அப்டின்னாலும், அதுவும் கம்பெனிக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்ப அத என்ன பண்ணிடுவாங்க, அந்த முடிவ வந்து கைவிட்டுருவாங்க. அப்ப இந்த இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்டின்னா, விளம்பர செலவு அதிகரித்ததன் மூலியமா விற்பனை வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இது ரிசல்ட் வருதுன்னு வச்சுப்போம். அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த நேரத்துல, அப்ப விளம்பரத்த அதிகமா வந்து அவங்க செலவு பண்றதுக்கு வந்து, அந்த நிறுவனம் வந்து அந்த நோக்கத்த நிறைவேத்துறதுக்காக அவங்க செயல்படுவாங்க. அதாவது நிறுவனம் வந்து விளம்பரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா விளம்பரம் பண்ணலாம், விளம்பரத்துக்கான செலவ அதிகப்படுத்தலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அந்த முடிவுக்கு வருவாங்க. இதே நெகட்டிவ் கார்லேஷன் எடுத்துப்போம். நம்மகிட்ட 2 வேரியபிள் ப்ராடக்ட் பிரைஸ், பர்ச்சேஸ் இன்டென்ஷன். ஸோ நம்மளுடைய பொருட்களினுடைய விலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களினுடைய வாங்கும் நோக்கம். அப்ப நான் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, பொருட்களின் விலைய வந்து அதிகரிக்கும்போது, மக்களினுடைய வாங்கும் நோக்கம் வந்து குறையுது. அப்ப என்ன பண்றாங்க, ஒண்ணு அதிகரிக்கிறதுனால எனக்கு வந்து இன்னொன்னு வந்து குறையுது. அப்ப எதிரிடையான ஒரு செயல்பாட்ட வந்து குடுக்குது அப்டின்னும்போது, தொடர்பை ஏற்படுத்துது அப்டின்னும்போது, அது வந்து நெகட்டிவ் கார்லேஷன். அப்போ ஒரு மாறி அதிகரிக்கும்போது, மற்றது குறையும். அப்ப நம்மளுடைய பொருட்களினுடைய விலை அதிகரிக்கும்போது என்ன பண்றாங்க, டிமாண்ட் வந்து குறையுது. பர்ச்சேஸ் இன்டென்ஷன் மக்களுடைய வாங்கும் திறன் குறையுது. ஏன்னா, எதுக்கு தேவையில்லாம அந்த பொருள வந்து அதிகமா செலவு பண்ணி நம்ம வாங்கணும், அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்து வந்து விடுவார்கள். ஸோ, அப்ப இந்த மாரி நெகட்டிவ் கார்லேஷன் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறுவனம் வந்து முடிவு பண்ணிடுவாங்க. இத வந்து நம்ம இந்த பொருட்களுக்கான விலைய வந்து நம்ம அதிகப்படுத்த தேவையில்ல. அதிகப்படுத்தினோம்னா நமக்கு வந்து நமக்கான விற்பனை வந்து பாதிக்கும். அதனால நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு அவங்க வந்து என்னது ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளோட விலைய அப்படியே அவங்க வந்து மெயின்டெயின் பண்ணிப்பாங்க. அதையே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பின்பற்றுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அ பொருளோட விலைய வந்து நம்ம குறைச்சோம்னா, நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பர்ச்சேஸ் இன்டென்ஷன் அதிகமாகும். வாங்கும் நோக்கம் அதிகமாகும். இப்ப விலைய குறைக்கலாமா? அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் வந்து வரும். அடுத்தது ஜீரோ கார்லேஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து நம்மளுடைய ரிசர்ச்ல வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு பிகினரா இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு வேரியபிள்ஸ நம்ம எடுப்போம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லையான்னு சொல்லி. ஏன்னா சம்மந்தம் இருந்தா தான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அது ரிசர்ச் பண்ணணும். சம்மந்தமே இல்லாத ஒரு வேரியபிள்ஸ எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது எந்த விதத்திலுமே அது வந்து நம்மளுக்கு ஒரு அர்த்தத்த வந்து குடுக்காது. எந்த ஒரு மீனிங்கும் வந்து குடுக்காது. அப்ப அதுதான் அத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஜீரோ கார்லேஷன். அப்ப நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சம்மந்தமே இல்ல. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் சம்மந்தம் இல்ல. அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும், டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னும்போது, நம்மளால நம்மளுடைய ஆராய்ச்சிய மேற்கொள்ள முடியாது. அப்ப அத சொல்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஜீரோ கார்லேஷன். இன் கேஸ் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த செக் பண்ணி பார்க்கும்போது கார்லேஷன்ல நோ கார்லேஷன் வருது அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணணும், அந்த வேரியபிள்ஸ கணக்குல நம்ம எடுக்கவே கூடாது. ஸ்டடீஸ்க்கு எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷூ சைஸு, பிராண்ட் லாயல்டி. ஸோ என்னது ஷூ சைஸுக்கும் பிராண்ட் லாயல்ட்டிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். பிராண்ட் லாயல்ட்டின்னு என்னது ஒரு நிறுவனம் வந்து அவங்களுடைய பொருட்கள், சேவைகள வந்து தரமா ரொம்ப காலத்துக்கு வந்து அவங்க அத விற்பனை செஞ்சுட்டு வராங்க. மக்கள் மத்தியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொருட்களினுடைய சின்னம்.
குறியீடு வந்து என்ன பண்றாங்கன்னா, மக்களுடைய மனதில வந்து பெரிய அளவுல ஒரு பாதிப்ப ஏற்படுத்தியிருக்குது. அதனால மக்கள் வந்து அந்த பொருட்களினுடைய சின்னங்கள பார்த்த உடனே என்ன பண்றாங்க அப்டின்னா வாங்கிக்கிறாங்க. அதே மாரி மத்தவங்களுக்கும் அந்த பொருள வாங்குறதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து மத்தவங்களுக்கு வந்து அத ரெப்ரசன்ட் பண்றாங்க. அவங்க வந்து பரிந்துரை செய்றாங்க. இந்த மாரி இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேரியபிள் தான் வந்து பிராண்ட் லாயல்டி. இப்ப நான் வந்து ஒரு ஷூ வந்து எடுக்கிறோம் அப்டின்னா, ஷூ சைஸ்ன்றது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுடைய பிசிக்கல் எந்த அளவுக்கு அவங்களுடைய இது வந்து பாதம் இருக்கோ, அதுக்கேத்த மாரி என்ன ஆகும், சைஸ்க்கு ஏத்த மாரி அவங்க வாங்கிப்பாங்க. அப்போ ஒரே பிராண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஷூ சைஸஸ் வந்து இருக்கும். அவங்க அதுவே வந்து அவங்களுக்கு போதுமானதா தான் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்றாங்க, ஷூ சைஸ் வந்து ஒரு 7 இன்ச்சஸ்ல இருக்கக்கூடியதுக்கு வந்து வேற பிராண்டு, 8 இன்ச்சஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து வேற பிராண்டு, அப்ப 12 இன்ச்சஸ்ல இருக்கிறதுக்கு வந்து வேற பிராண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா, ஒரு பொருள வந்து விற்பனை செய்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு பிராண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டி ஆஃப் ஷூ சைஸஸ் வந்து இருக்கும். அப்ப 2த்துக்கும் சம்மந்தம் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றாங்க, நமக்கு ஷூ சைஸையும் ஒரு வேரியபிளாவும், பிராண்ட் லாயல்டி ஒரு வேரியபிளாவும் வச்சு 2த்தையும் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னும்போது, சம்மந்தம் இல்லாத, ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமா மாறிடும். ஸோ, அத அத வந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோ கார்லேஷன். அடுத்தது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா 2 வேரியபிளுக்கு இருக்கக்கூடிய 2 வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய். அதாவது இப்போ நம்ம எடுக்கிற மாதிரி சேல்ஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போம். அப்போ இந்த சேல்ஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் வந்து நேரடியான தொடர்பு வந்து இருக்கணும். அதுவும் அது வந்து ரொம்ப அதிகபட்ச தொடர்பு வந்து இருக்கணும். ஆப்டிமல் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும். ஏன்னா உச்சபட்ச ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னும்போது அது நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் வந்து தப்பா வரும். அப்போ ஆப்டிமல் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குதா அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து கோஎஃபிஷியன்ட். 2த்துக்குமே எஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான் கோஎஃபிஷியன்ட். அப்போ எந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில அப்ப கார்லேஷன பொறுத்தவரைக்கும் பேசிக் ஃபார்மேட் வந்து -1ல இருந்து +1 வரைக்கும். அப்ப அதுக்கு இடையில வந்து எந்த நம்பர் எந்த விகிதாச்சார அடிப்படையில ஒரு வேரியபிளோட மாற்றத்துக்கு இன்னொரு வேரியபிள் வந்து எந்த அளவுக்கு அதுக்கான விளைவுகளை ஏற்படுத்துது. அப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல ஏற்படக்கூடிய மாற்றத்த பொறுத்து, டிபெண்டன்ட் வேரியபிள்ல எந்த விதமான மாற்றத்த வந்து ஏற்படுத்துது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோஎஃபிஷியன்ட். ஸோ, அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, -1ல இருந்து +1 அந்த அந்த ரேஞ்சுக்குள்ள அதாவது இதுவரைக்கும் -1 வரைக்கும் அவங்க வரலாம். அதேமாரி +1 வரைக்கும் அது போயிட்டு சேரலாம். இதான் 2 எண்ட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப 2 முற்றுப்புள்ளிகள் வந்து -1ல இருந்து +1 வரைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்றத பார்ப்போம். இப்ப நம்ப 2 விதமான வேரியபிள்ஸ் வந்து எடுக்குறோம். நம்ம வந்து கார்லேஷன் வந்து யூஸ் பண்றோம். இந்த ஆர் அப்படின்றது வந்து கார்லேஷனோட சிம்பல். ஆர் வேல்யூன்றது வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட சிம்பல். கார்லேஷன் கிடையாது. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். கார்லேஷன்றது தொடர்பு. அதுல கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ட தான் நம்ம செக் பண்ண போறோம். அப்ப கார்லேஷன் வேற, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேற கிடையாது. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து செக் பண்ணக்கூடிய அந்த மேத்தமெட்டிக்கல் டூல். அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ, அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த +1 -1. இன்கேஸ் நம்ம இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்லேஷன் வந்து +1 அப்படின்னு வரும்போது பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது முழுமையான ஒரு அஹ், நேர்மறையான தொடர்பு வந்து இருக்குது 2 வேரியபிள்ஸுக்கும். அப்போ அதை நம்ம நம்மளுடைய ஆராய்ச்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது ஆர் ஈக்குவல் டு -1 முழுமையான எதிரிடையான தொடர்பு நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபுல்லி இல்லை அப்சல்யூட் நெகட்டிவ் கார்லேஷன் -1 அப்படின்னா. இதே +1 அப்படின்னா அப்சல்யூட் பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ, இது ரெண்டுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டடீஸ்க்கு எடுத்துக்கலாம். ரெண்டுமே கரெக்டாக வரும்னு பார்த்தோம்னா இதுக்கு இடையில தான் நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட் வந்து +1ல இருந்து -1 இடையில தான் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் வரும். இன்கேஸ் நம்மளுடைய ரிசல்ட்டில் வந்து 0 வந்துடுச்சு, எந்த ஒரு ஈவன் -0.1 கூட வரல, -0.2 கூட நமக்கு வரல அப்படின்னும்போது நோ கார்லேஷன். அப்போ அந்த வேரியபிள்ஸை நம்ம ஸ்டடீஸ்க்கு எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துருவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார்லேஷனுடைய ரோல் வந்து மார்க்கெட்டிங் ரிசர்ச்ல வந்து எப்படி? ஹைபோதசிஸ் டெஸ்டிங்க்கு வந்து நம்ம எடுக்கலாமா? ரிசர்ச்சோட ரோல்ல வந்து எப்படி அது வந்து ப்ளே ஆகுது? அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்ப்போம். தட்ஸ் ஆல்.